ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருந்த கொரியன் ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹைப் கொடுக்கவும் மறக்காதுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கும் வரும், அதே மாதிரி மற்றவங்களுக்கும் ரீச் ஆகும். ஸோ வித்தவுட் எனி டிலே ட்ராமாக்குள்ளே போயிடலாங்களா? இந்த எபிசோட் ஸ்டார்டிங் சீனில் அப்படின்னா அவன் கேங்ஸ்டரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா வந்துட்டு அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லைங்களா? கையிலலாம் சூடு வச்சு அப்புறம் வந்து ஆல்கஹால்லாம் ஊற்றிருப்பாங்க அவளோட ஃபிங்கர் பிரிட்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு. அப்படின்னா என்ன அந்த மாதிரி பண்ணவன் யாருன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். இங்கே பாருப்பா, உன்னை நம்பிலாம் வந்துட்டு என் பையனெல்லாம் இந்த இடத்துக்குலாம் அனுப்ப முடியாது. அதுவும் நீ கேங்ஸ்டராக வேற இருந்த, என் பையனை எப்படி அனுப்ப முடியும் உன்னை நம்பி அப்படி சொல்லி இவங்க கத்திட்டே இருக்க. போது நிறுத்துமா, உனக்கு தெரியாத டே பற்றி அப்படி சொல்லிட்டு எங்கள் கோச் கத்துவார். அதுக்கப்புறம் தான் அந்த லேடி கொஞ்சம் காம்டாகவே ஆவாங்க. இங்கே பாருப்பா, நான் உண்மையில தப்புலாம் சொல்லலை, எனக்கு புரியுது நீ எப்படி இந்த சுச்சுவேஷனுக்கு வந்த எல்லாமே எனக்கு தெரியும், நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் என் பையன் வந்துட்டு இப்போ பாக்ஸிங்கில் இருக்கான். நானும் சொல்ல மாட்டேன் பாக்ஸிங் போகிறவங்களாம் வந்துட்டு நாளை பின்ன கேங்ஸ்டர் ஆகிடுவாங்கன்னு. ஆனால் அதுக்கு நீயே இருக்கியப்பா எக்ஸாம்பிளா. அப்புறம் எப்படி நான் என் பையனை வந்து உன்னை நம்பி அனுப்புவேன், வாடா போகலாம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. அம்மா பேசுறது புரிஞ்சுக்கும், அப்படிலாம் கிடையாது அப்படின்னு அவனை என்ன கன்சல்ட் பண்ணிகிட்ருப்பான். ஆனால் அவங்க அம்மா அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட இதெல்லாம் இவ கேட்கும்போது இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ அப்படி ரோட்டில் நடந்து போயிட்டே இருப்பாளா. டாக்டர் அவளை பார்த்துட்டு, ஐயம்மா என்ன ஆச்சு உங்களுக்கு, ஓகே தானே நீங்கள்? இல்லை, ஓகே இல்லை. ஏய் நீ ஓகே தானேடா? எனக்கு என்ன, அதில் என்ன இருக்குது. ஆனால் அந்த பையன்தான் வந்துட்டு இப்போது திட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மாக்கிட்ட. அது நினச்சா கஷ்டமாக இருக்குது. டேய் அவன் பெரிய பையன்டா, அவன் பார்த்துப்பான். சரி வாயேன் நம்ம 2 பேரும் வேணால் சும்மா ஒரு ஆல்கஹால் குடிச்சிட்டு வரலாம். இல்லை இல்லை, வேணாம் வேணாம், எனக்கு இப்போது வீட்டுக்கு போகணும், அவள் வெயிட் பண்ணிட்டுருப்பா. வீட்லேயும் வந்து யாராவது நான் இருந்தால் நல்லா தான் இருக்கும்ல, அவங்களுக்காகவே நம்ம வாழணும்னு நினைப்போம். சரி சரி நீ போடா நீ போ, நான் பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி அனுப்பி வச்சிருவாரு. இவரும் வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளை காணவே காணும். இவரும் வந்து ஜிஞ்சியா ஜிஞ்சியா சொல்லிட்டு வீடு ரோடுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே கத்திட்டே இருப்பார். அவளை ஆளே காணும். ஜிஞ்சியா அப்படின்னு சொல்ல வரீங்க நீங்கள், டே நம்பலையா? ஜிஞ்சியாவே என் பேர் கிடையாது, என் பேர் ஜின்வான். என்னது? ஆமாம், அதனால தான் சொல்கிறேன், நான் அவனை நம்பினேதான். நான் அவனை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிட்டே வந்தேன். ஆனால் அவன் எப்போ கேங்ஸ்டர்னு எனக்கு தெரிய வந்ததோ அந்த நம்பிக்கை எல்லாமே வந்துட்டு சுக்குநூறாக உடஞ்சி போச்சு. ஏன்னா அவன் சொன்னதெல்லாம் எனக்கு பொய் மாதிரியே ஃபீல் ஆகுது, எதுவுமே உண்மை கிடையாதோ அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் எதுவும் என்கிட்ட எதிர்பார்க்குறான், அதனால எனக்கு பயமாக இருக்குது. நான் மின்சுவை பேசுகிறேன், அவள் இங்கே தான் இருக்கா. என்னாச்சு, அவள் உள்ளே இருக்கா? ஆமாம், அதுவும் வந்துட்டு அவள் பேசுனதெல்லாம் கேட்டேன். அவளுக்கு வந்து இப்போ நீ கேங்ஸ்டர்னு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாலாம் வர போய் பார்த்துருக்கா. அதில் அவள் ஃப்ரெண்டு வந்துட்டு சியோலில் ஒருத்தி இருக்கா அப்படின்றது தெரிய வந்திருக்கு. அவள் பேர் வேறு என்ன சொல்கிறா. என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே உண்மையிலே அப்படின்னு அவங்க கேட்டுட்டு இருக்க. சரி இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் இங்கே இருக்க போகிறீங்களா? இங்கே இருக்கணும்னா நான் வந்துட்டு நைட்டுக்கும் சேர்த்து ரெண்ட் பே பண்ணணும், காசு அதிகமாக வரும். என்ன சொல்கிறீங்க, பக்கத்து வீட்டில் எங்கே தங்கிக்கிறீங்களா? டாக்டர், உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாராவது இருக்காங்களா? பெருசாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, இப்படி இருந்தால் எப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் பார்த்துட்டு இருப்பா. அப்ப இவரு வருவாரா, டே வா நம்ம வெளியே போய் பேசிக்கலாம். என்ன பேசுறதுக்கு இருக்கு, எதுவும் இல்ல, நான் உங்களுக்குள்ள நம்பி வர்றதா இல்ல. இங்க பாருங்க ஜிஞ்சியா, அவங்க வந்துட்டு அவ்வளவு மோசமான ஆளா இருந்தானா இந்நேரத்துக்கு வந்துட்டு நீங்க இப்படி இருந்திருக்கவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க அவன் எதுக்கு இதெல்லாம் பண்றான்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இங்க மின்சு வேற சப்போர்ட் பண்ண. இவளுக்கும் வந்துட்டு ஆமா ஒன்னும் அவ்வளவு மோசமானவன் இல்லையே, அவன் என்கிட்ட எந்தவும் தப்பாவே நடந்துக்கலையே, அப்போ நல்லதானோ அப்படின்ற மாதிரி 2 செகண்ட் யோசிச்சுட்டு இருப்பா. சரி வா வெளியே போலாம் அப்படி சொல்லிட்டு இழுத்துட்டு வெளியே கூட்டிட்டு போயிடுவாரு. வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது கையை விடு, எனக்கு எல்லாமே கிளியரா சொல்லு. என்ன சொல்லணுமா? என்னோட பேரு ஜின்சியா கிடையாது, என் பேரு ஜின்வான். நீ ஏன் பேர் மாத்தி சொன்ன? உன்னோட பர்த் சர்டிஃபிகேட்ல இருந்த பேரு ஜின்வான், ஆனா உங்க அம்மா உனக்காக ஆசையை வச்ச பேரு ஜின்ஜியா. இப்போ எங்க அம்மா வந்துட்டாங்க, கேரக்டர்ல எங்க அம்மா வந்துட்டாங்க. எங்க அம்மாவே இல்லை, நான் ஒரு ஆர்ஃபன்னு சொன்னேன். இப்போ எங்கேருந்து அவங்க வந்தாங்க? இங்க பாரு, நீ ஆர்ஃபன்ல தான் வளர்ந்த, ஆனா அவங்க விட்டு போன ஒரு நோட்ஸ்ல உனக்கு வந்துட்டு ஜின்ஜியான்னு பேர் வைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டதா போட்டிருந்தாங்க. அதனால அந்த பேரும் நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டு நீ தான் என்ன அப்படி கூப்பிட சொன்ன. என்னமோ போ அப்படின்ற மாதிரி அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கும். அம்மா வேற பத்தி பேசிட்டாலையா, அவளுக்கு உள்ளுணர்வு வேற அது ஆமா ஆமான்னு தோணிட்டு இருக்கும். அதனால அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்க. என்னமோ வேணா இருந்துட்டு போகுது. அப்போ அந்த ட்ரெஸ்ஸு அந்த சோஷியல் மீடியாவில் வந்து நான் அவ்வளோ சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருந்தேனே, இப்போ ஏன் நான் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கேன், அது எனக்கு தெரியாது. திடீர்னு ஃபேஷன் சென்ஸ் வந்துட்டு மாறிடுச்சு, நீ தான் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நான் போட போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அதான் நான் அவனுக்கு அது மாதிரி வாங்கி கொடுக்க ஆரம்பித்தேன். என்ன வேணா இருந்துட்டு போகுது, எனக்கு உண்மையில நம்பிக்கையே இல்லை அப்படின்ற மாதிரி இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது சொல்லவும் முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. என்ன தைரியம் தான் நீ வந்துட்டு அவன் கூட அவளை அனுப்புவ, அவன் வந்துட்டு ஒரு மோசமானவன் தான் என்ன பண்ணுவேன், சத்தியமா இல்லை அப்படியே யோசிச்சு பாப்பா. உண்மையிலே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னு இவ கேட்டதுக்கு அவளுக்கு எப்படி இருக்கா, அவள் வந்து அழுதாளா, எப்படி காலில் வந்துட்டு ஷூ போட்டிருந்தாலும் இல்லையா,
இவ அப்படியே ஓடி வந்துட்டாளா? அப்படிதான் கேட்டிருப்பாரு. அத கேட்டோனே இவளுக்கு வந்துட்டு என்ன சொல்றதுன்னே தெரியாது. என்னடா ஒரு பொண்ண நீ இவ்ளோ லவ் பண்றியா? அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருந்தவ, அப்படியே வந்து அவளோட ஷூவ பார்க்க ஒரு கால்ல இன்னொரு ஷூ, இன்னொரு கால்ல இன்னொரு ஷூவும் போட்டிருப்பாரு. அத பார்த்துட்டு இவ கன்ஃபார்மே பண்ணியிருப்பா. அவளுக்கு ஒண்ணுன்னு சொல்லிட்டு இவள பறந்தடிச்சு ஓடி வரான். இவ எப்படி அவளோட பாய் ஃப்ரெண்டா இல்லாம இருக்க முடியும்? அப்படின்ற மாரி இவ யோசிச்சுட்டு இருப்பா. அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன். சரி நீ எங்க போயிட்ட? நான் எங்க போயிட்டேன்? அத நீ இப்பதான் கேட்கிறல்ல? நான் வந்துட்டு இந்த உலகத்துல எங்க போனாலும் வந்துட்டு கவலைப்படுறதுக்கு எனக்கு வந்து ஒன்றும் டே மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைக்கலையே. எனக்கு கிடைச்சிருக்கிறது இந்த டாக்டர் தானே அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. இவருக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாது. இப்போ நான் என்ன கேட்டேன் அவன் எதுக்கு என்ன இப்படி சொல்லிட்டு போறா அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்க வீட்டுக்கு போனவ ரொம்ப கடுப்பப்பட்டு கதவு சாத்திடுவா. அவளுக்கு வந்துட்டு இவரை பார்க்கவே பிடிக்கல அப்படின்ற மாதிரி. டெக்ஸ்ட் பண்றி ஏன்டி டெக்ஸ்டே பண்ண மாட்டேற அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவளோட சோஷியல் மீடியா எடுத்து பார்த்துட்டு இருப்பா. ஃப்ரெண்டுக்கு வந்து பெருசா மெசேஜ் போட்டிருப்பா. ஸோ அதுக்குன்னு ரிப்ளை வரலையே அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்க, இந்த பக்கம் அந்த ஆண்டி இருக்காங்க இல்லையா, அதாவது நம்ம டேவை போயிட்டு திட்டினாங்க இல்லையா, அந்த ஆண்டி வந்துட்டு அவங்களோட பாட்டி கிட்ட, அதாவது நம்ம டேயோட பாட்டி கிட்ட போயிட்டு, சாரி என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்க பேரனை வந்து இன்னைக்கு ஓவரா பேசிட்டேன், இந்த அளவுக்கு நான் பேசிக்க கூடாது, எனக்கு தெரியும் அவன் எதனால அந்த மாதிரி வந்து பாதை மாறி போனாலும் எனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சிருந்தும் அந்த பையனோட மனசை குத்தி கிழிக்கிற மாதிரி வார்த்தையால பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க, எவ்வளவு மன்னிப்பு கேட்டாலும் பத்தாது அப்படி சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட போய் அழுதுட்டு இருப்பா. பாட்டிக்கு வந்து ஏதோ நடுவுல வந்து ஏதோ ஞாபகம் இருந்த மாதிரி இருக்கும். அதனால அவங்களும் வந்து சைலண்டா அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களா. இதுக்காக நாளைக்கு உங்களோட 80th பர்த்டே நான் எப்படி செலிப்ரேட் பண்ண போறேன் பாருங்க. உங்களுக்காக நான் கூட நிற்பேன். சரி நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு தோணுது எனக்கு. இந்த சாப்பிடு அப்படி சொல்லிட்டு இவங்களும் பாசமா எடுத்து ஊட்டுவாங்க. அவங்களும் அப்படியே அழுதுறி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் இவன் எழுந்த உடனே அவளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருமா, பார்த்தா அவள் ஃப்ரெண்டு கிட்ட இருந்தான். நான் அவளோட மெசேஜ் பார்த்தேன், சரி நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பியிருப்பா. ஃபைனலி ஃபைனலி நான் அவளை பார்க்க போறேன் அப்படி சொல்லிட்டு என் தூவா வந்து கிளம்பி வந்துட்டு இருப்பாளா. அப்பதான் இவரும் வருவாரு. அப்போ இவர் கேரக்டர் வந்து கால் வருமா, அதனால எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, நீ வந்து பாட்டியோட செலிப்ரேஷனுக்கு போயிடுறியா? இங்க பாரு இப்ப பாட்டி வச்சு ஏதாவது பேசணும்னு பாக்குறியா? இல்ல இல்ல இந்த பென்ட்ரைவ்ல வந்து பாட்டிக்கு பிடிச்ச பாட்டுலாம் இருக்கு, சோ அதனால கொண்டு போய் கொஞ்சம் கொடுத்துட்டு அங்கேயே இருந்து அவங்க போடுறாங்களான்னு பாத்துக்கோ, நான் இப்போ வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு. இப்போ என்ன பாட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் போறதை விட இப்ப என்ன அவனுக்கு பெரிய வேலை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. அங்க செலிப்ரேஷனுக்கு போயிட்டு இவ இந்தாங்க இந்த பாட்டெல்லாம் வச்சுக்கோங்க அவன் கொடுத்தான். ஓ ஓகே ஓகே அப்படி சொல்லிட்டு இவ அங்கேருந்து கிளம்ப போற. எங்கம்மா சாப்பிடாமலே போற, சாப்பிட்டு போமா. இல்ல இல்ல எனக்கு பசிக்கல நான் இங்க இருந்து கிளம்புறேன். ஏமா மகாராணி என்ன இந்த பாட்டியோட மூத்த பொண்ணோட மருமகளா இருந்துட்டு இந்த மாதிரி அவங்களோட பர்த்டே கூட இருக்க மாட்டியா நீ? இங்க பாருங்க நான் ஒன்றும் அவங்க மருமகளா கிடையாது. ஓ ஆமாமா மருமக இன்னும் ஆகல, ஏன்னா இன்னும் கல்யாணம் ஆகல அதனால அப்படி சொல்றா. இங்க பாருங்க அதெல்லாம் இல்ல. சரிம்மா நீ போறதுக்கு முன்னாடி இந்த சாப்பிடு. இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாட்டி வந்து இவளை வலுக்கட்டாயமா கொடுப்பாங்களா, இவ வந்து தள்ளி விட்டுருவா. அப்படியே அவளுக்கு வந்து அந்த ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்கும். அது என்னன்னா இவ வந்து ஆர்ஃபன்ல இருக்கும் போது இந்த மாதிரி ஆர்ஃபன்ல இருக்க வார்டன் வந்து இவளுக்கு திணிச்சு திணிச்சு சாப்பாடு ஊட்டியிருப்பாங்க. அதுல அவளுக்கு அப்படியே மண்டையில ஓடிட்டு இருக்குமா. இங்க பாரு இந்த பொண்ணுக்கு வந்து கொழுப்பு பாரு, எவ்வளவு தைரியம் தான் நீ வந்து ஒரு பாட்டி இப்படி ஊட்டி கொடுக்கும்போது இப்படி தூக்கி போடுவ, இவ்வளவு திமிரா உனக்கு, உங்க அம்மா அப்பா இதெல்லாம் சொல்லி வளர்க்கல? எனக்கு தான் அம்மா அப்பாவே கிடையாது, நான் ஒரு ஆர்ஃபன்ல வளர்ந்தவன். அப்புறம் இந்த கேவலமான வில்லேஜ் எனக்கு சுத்தமா இருக்கவே பிடிக்கல, என்னோட ஸ்டாண்டர்டே வேற, நான் இங்க இவ்வளவு கேவலமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நான் எதுக்கு இங்க இருக்கேனே தெரியல, இந்த ஜென்மத்துக்கு இந்த வில்லேஜ்ல காலை எடுத்து வைக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு கோவமா அங்கிருந்து போயிருப்பா. அவங்களுக்குலாம் ரொம்ப கடுப்பா இருக்கும், எவ்வளவு திமிரா பேசுறா பாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். அவசரமா ஓடி போனது என்னன்னா, இங்க அவரோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் வந்திருப்பான். அதாவது அவருக்கு ரிப்போர்ட் பண்ணியிருப்பான் ஒரு பையன் இவர் கேங்ஸ்டரா இருக்கும் போது. அவன் வந்துட்டு பாஸ் எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லி பேசிட்டு இருக்க, எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்க கோச் வந்துட்டு ஓ சரி சரி பேசுங்க அப்படி சொல்லி அனுப்பியிருப்பாரு. சரி இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது பாத்தீங்களா என்னோட கால் கூட இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே வருது, ஃபுல்லா சரியாயிடும்னு நினைக்கிறேன் நானு. அப்புறம் இந்த வில்லேஜ்ல எதுக்கு நீங்க வந்து பாக்ஸிங்லாம் வச்சிருக்கீங்க? நீங்க வேற ஏதாவது நல்ல இடமா பார்த்து வச்சிருக்கலாம்ல. இது வந்து இவ்வளவு உள்ள இருக்கு யாருக்குமே தெரிய போயிட போகுது பாஸ். அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம ஊர்ல வந்துட்டு லாயர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி இங்க வச்சிருக்கீங்கன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா நானும் அவங்கள பார்த்தேன். ஏன் பாஸ் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு அவன் கேட்டுட்டு இருப்பான். அதுக்கு அவருக்கு ரொம்ப கடுப்பா இருக்கும். இவனுக்கு எப்படி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாரு. ஏன்னா இவருக்கு என்ன கன்ஃபியூஷனா இருக்குமோ இவனை வந்து வேற எவனா அனுப்பியிருப்பானோ அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால வந்துட்டு எப்படி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது, எப்படி உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சது, என்ன பண்ண போற நீ? இல்ல 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 சரி இந்த இடம் உனக்கு எப்படி தெரிஞ்சது, எப்படி என்னோட வீடு இங்கதான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அதான் பாஸ் நம்ம ஒரு நாள் இங்க வந்தோம்ல அதனாலதான். அது மட்டும் இல்லாம பாஸ் நான் வந்து அவங்கள பார்த்தேன் அதனாலதான் கேட்டேன். தப்பா பாஸ்? இங்க பாரு எதுவா வேணா இருந்துட்டு போகுது, ஆனா இந்த விஷயம் வந்துட்டு வெளியே ஒரு
கடுகளவு கூட கசியக்கூடாது அப்படி சொல்லி பயங்கரமா மிரட்டி இருப்பாரு. அவனை வந்துட்டு ஓகே பாஸ் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருப்பான். சோ இவன் வந்து யாராவது அனுப்புனாலா தெரியல, போக போக தெரியும். அவ்வளவுதான், இவன் ஃபைனலி சியோல் போயிட்டா. இங்க ஒரு மனுஷன் திரும்பி வழக்கம் போல ரோடோட அவ பேரை சொல்லி தேடிட்டே இருக்காரு. அந்த ரூம்ல இருக்க அவ கூட வந்து யாரும் வந்த மாதிரி ஃபீல் ஆகும். யார் இது சொல்லி பாத்துட்டு இருப்பா. அது 2 பேர் வந்து இவளை கடத்திருவாங்க. அப்புறம் இந்த பக்கம் அந்த கேங்ஸ்டர் கிட்டே அவ மாட்டிப்பா. அவரா என்னையே வந்துட்டு இது மாதிரி ஏமாத்தியாட்டே உனக்கு இருக்குடா அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா அவளை வந்து உயிரோட எரிச்சிருவாரு. அப்பதான் இவன் வந்து திரும்பி முழிப்பு தட்டுவான். என்ன வச்சு அவளுக்கு, அவ எங்க போயிருப்பா, சியோல் போயிட்டாளா அப்படின்ற மாதிரி இங்க யோசிச்சுட்டு இருப்பான். அப்புறம் இவ ஃபைனலி இந்த ஊருக்கு வந்துட்டோம்பா, நாளைக்கு என் ஃப்ரெண்டை பார்த்து என்னோட லைஃப்பை பத்தி எல்லாமே நான் தெரிஞ்சுக்க போறேன் அப்படி சொல்லிட்டு அடுத்த நாள் அவன் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப எக்ஸைட்டடா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. ஆனா அவன் ஃப்ரெண்டு முகத்துல அவ்வளவு எக்ஸைட்மெண்ட்டே இருக்காது. இந்தா நீ கேட்டது அப்படி சொல்லிட்டு எடுத்து வைக்க அவளோட போட்டோஸ்லாம் இருக்கும். அதுல வந்துட்டு எல்லாத்துலயும் ஜிஞ்சியான்னு போட்டிருக்குமா. ஆமா, எல்லாத்துலயும் ஏன் ஜிஞ்சியான்னு போட்டிருக்கு, என் பேர் ஜின்வான் தானே. ஆமா, ஆனா வந்துட்டு நீ ஆர்ஃபன்ல இருக்கும் போது உங்க அம்மா வந்து உனக்கு வைக்க ஆசைப்பட்ட பேரு வந்துட்டு ஜிஞ்சியா, அதுவும் நல்லா இருக்கு சொல்லிட்டு நீ தான் வந்துட்டு அதை எடுத்துக்கிட்ட, அதுதான் மோஸ்ட்லி நீ ப்ரிஃபர் பண்ணுவேன். ஓ அப்படியா அப்படின்னு யோசிச்சு வைப்பா. அப்பதான் நேத்து அவன் சொல்லியிருப்பான் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வரும். அப்படின்னு அவன் சொன்னதுல உண்மைதானோ அப்படின்ற மாதிரி இங்க யோசிச்சுட்டு இருக்க. சரி நம்ம எந்த அளவுக்கு க்ளோஸ், நம்ம ரொம்ப க்ளோஸா, இங்க பாரு நம்ம க்ளோஸா இருந்தோம் ஆனா அப்புறம் இல்ல. புரியல. ஆமா, ஸ்டார்டிங்ல நம்ம 2 பேரும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது நான் வந்து ஹீல்ஸ் போட்டுட்டு இருப்பேன். அதை போட்டு கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருந்தேன்னா அந்த டைம்ல வந்துட்டு நீ என்ன பண்ண தெரியுமா, அது நீங்க ஹீல்ஸ் போட்டிருக்கீங்களா, அது வந்துட்டு எனக்கு பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க வேணா எந்த போட்டுக்கோங்க நான் அதை எடுத்துக்கிறேன், ஏன்னா நான் வந்துட்டு இதுலதான் பர்ஃபெக்டா இருப்பேன், கொடுங்க அப்படி சொல்லிட்டு வாண்டடா அந்த ஹீல்ஸ் வாங்கிட்டு இவ போட்டிருப்பா. அப்படிதான் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும். சோ அப்படியே வந்து பயங்கரமா க்ளோஸான ஃப்ரெண்ட்ஷிப்ல போயிட்டு இருக்க ஒரு கட்டத்துல இவ வந்து என்ன பண்ணிருவானா இவனோட ஹை ஸ்டாண்டர்ட் பக்கமா போயிடுவா. சோ அதனால அவ ஃப்ரெண்ட் கம்ப்ளீட்டா ஒதுக்கிடுவா. அவ வந்து ஸ்டாண்டர்ட் பாக்குறது, அவளோட ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறது, அந்த மாதிரி எல்லாம் போனதுனால பழைய ஃப்ரெண்ட மறந்துடுவா. சோ அதெல்லாம் நினைச்சிட்டு ஆனா போக போக கேரக்டரே மாறிடுச்சு, நீ பழைய மாதிரி இல்ல, நீ காசுக்காக என்ன வேணா பண்ணுவ அப்படின்ற மாதிரி எல்லாம் ஆயிட்டேன், அதனால நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பே போயிடுச்சு. அப்படியா, அப்படின்னா எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் வந்து பாக்ஸிங் கோச், அதெல்லாம் சொல்றேன், அதெல்லாம் உண்மைதானா. ஆமா, உன் பாய் ஃப்ரெண்ட் சொல்றதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிடுவா. எதுக்கு சொல்றானே தெரியல. அதை கேட்டுட்டு அவளுக்கு இல்ல அது எப்படி, ஆனா நம்ம 2 பேரும், அதாவது நான் ரொம்ப ஸ்டாண்டர்டான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தேனே அதுல. ஆமா, அதெல்லாம் உன் பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான். என்னது பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸா? ஆமா, உன் பாய் ஃப்ரெண்ட் உனக்காக வந்துட்டு எவ்வளவு வேணா ஸ்பெண்ட் பண்ணுவான், அதெல்லாம் வந்து அவனோட காசு தான், அவன் காசு தான் நீ வாழ்ந்துட்டே இருந்த. அப்படியா, அப்படின்னா இப்ப ஏன் அந்த ட்ரெஸ்ல என்கிட்ட இல்ல, மேபி நீ காசுக்காக அந்த ட்ரெஸ்ஸும் வித்திருப்ப. சரி, இதுக்கு மேல வந்துட்டு என்கிட்ட பழகாத, புரியுதா அப்படி சொல்லிட்டு அங்க வந்து போயிட இவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னன்னா இவ்வளவு மோசமானவளா இருந்தேனா, என்ன சொல்றீங்க சே அப்படின்ற மாதிரி இவ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அவளுக்கு நடக்கவே முடியாது, அழுதுட்டே இருப்பா. அப்படியே ஒரு இடத்துல போய் சைலண்டா உட்காந்துருவா. அப்போ கரெக்டா இவர் வந்துருவாரு. வா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு கூப்பிட்டு அவ்வளவுதான், அவளுக்கு நொறுங்கிரும். சரி நான் என்னதான் பண்ணாலும் இவன் வந்து நம்ம கூடயே தாண்டா இருக்கான் அப்படின்ற மாதிரி இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி வா வீட்டுக்கு போலாம். இல்ல, என்னால வீட்டுக்கு வரவே முடியாது, என்னால அப்படி யோசிக்கவே முடியல, நான் ஊர்ல என்ன பண்ண தெரியுமா உனக்கு அப்படி சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருப்பா. அப்படியே 2 பேரும் கார்ல போயிட்டு இருப்பாங்களா, சைலண்டா தான் இருப்பா, அவ பேசவே மாட்டா. அவ்வளவுதான், கார்ல இருந்து இறங்கணுன்னே லேடிஸ் எல்லாம் வந்துருவாங்க. என்னம்மா இந்த ஊருக்கே வரமாட்டேன், கேவலமான ஊருன்னு சொல்லிட்டு போனேன், இப்படி இதுக்கு இந்த ஊருக்கு வந்திருக்க, எது வந்துட்டு உன்ன இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்துச்சு அப்படி சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருப்பாங்க. இங்க நம்ம டேவும் வந்துட்டு இல்ல அவகிட்ட பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணுவாரு. நீ அவளை சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காது, அதனால அப்படிலாம் பண்றா அப்படி சொல்லிட்டு திரும்பி லேடிஸ் அவளை திட்டிட்டே இருப்பாங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், பேச முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருப்பாளா. அப்ப பாட்டி வந்தவங்க, இப்ப எதுக்கு என் பேத்தி போட்டு கத்திட்டு இருக்கீங்க எல்லாரும், என்ன வேணும் உங்களுக்கு, எங்க ஃபேமிலியில என்ன வேணா நடக்கும், எதுக்கு வந்துட்டு என் பேத்தி அதுக்காக கத்திட்டு இருக்கீங்க. இல்ல அன்னைக்கு அவ அன்னைக்கு என்ன தானே பேசினா, எங்க குடும்பத்துல 1000 இருக்கும், உங்களுக்கு என்ன வந்தது அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து பயங்கரமா கத்திட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. ஸோ இவங்க லேடிஸ் எதுவுமே பேசுவாங்க, சைலண்டா போயிடுவாங்களா. இது நீ பாட்டியை நீ தான் பேச சொன்னியா. இல்லை, என் பாட்டி வந்து அப்பப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் தெளிவாகும் போது அவங்களே பேசுறது தான், நான்லாம் இதை சொல்ல வேண்டாம் அவங்களுக்கு, அவ்வளோதான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். சரி இந்த பாட்டியோ நேற்று நம்ம அப்படி பேசணும் அப்படின்ற மாதிரி கஷ்டப்பட்டுட்டு இருப்பா. சரி எனக்கு ஜிம்ல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போட்டுமா. ஓகே அதே மாதிரி நானும் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு பாட்டியை பார்க்க தான் வந்திருப்பா. பாட்டியா இவளை பார்த்த உடனே இந்த ஸ்வீட் இருக்குல்ல, இந்த ஸ்வீட் செய்யும் போது அங்கங்க வந்துட்டு இதுல சின்ன சின்ன ஓட்டை இருக்கும், அது வந்து இந்த ஸ்வீட்டே வந்துட்டு அப்படியே கிறிஸ்பா மாத்தும். அந்த ஓட்டை இருக்கிறதுனாலதான் அது வந்துட்டு அவ்வளவு ஸ்வீட்டாவே இருக்கு.
ஸோ அப்படின்னா ஓட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான ஸ்பீட்னு சொல்ல முடியாதுல்ல. அதே மாதிரிதான் மனுஷங்களும் அப்பப்போ அவங்களுக்குள்ள வந்துட்டு சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் வரதான் செய்யும். அதுக்குன்னு வந்து அவங்க மொத்தமா கேவலமானவங்க கெட்டவங்க அப்படிலாம் கிடையாது. அவங்க ரொம்பவே ரொம்பவே நல்லவங்க. ஆனா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் நடக்கிறதுனால ஒன்றும் அவங்க மோசமானவங்களா ஆயிட முடியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கு. அவள்தான் இவளுக்கு வந்து இவங்களதான் சொல்றாங்கன்னு நல்லாவே தெரியுது. ஸோ அதனால பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவா. ஏன்னா இவ்வளவு பெரிய பொண்ணா வந்துட்டு அழுதுட்டு இருக்க குழந்தை மாதிரி என்ன மன்னிச்சிருங்க, அதெல்லாம் நீ எது கேட்டுட்டு நான்லாம் ஒண்ணு அதை கன்சிடரே பண்ணல, என்ன ஆனாலும் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பா. பாட்டி வந்துட்டு அதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. இங்க இவரு வந்துட்டு ஒரு கோச்சை பார்க்க வந்திருப்பாளா. அது இவனோட பழைய போட்டோமா. அவன் வந்து பயங்கரமான டேலண்டான பையன் தெரியுமா. சின்ன வயசுல நீ அவனை பார்க்கணும். 6 மாசம் தான் ட்ரைனிங் பண்ண, அதுலயும் வந்து கற்பூர மாதிரி புடிச்சுக்கிட்டான். என்னவா பாக்ஸிங் பண்ணுவான் தெரியுமா. ஆனா என்ன பண்றது, அந்த பாட்டி உடம்பு சரியாம போனதுனால. என்னது பாட்டி உடம்பு சரியாம போயிட்டாங்களா? ஆமா. அதுவும் அந்த பாட்டி வந்துட்டு அவனோட உண்மையான பாட்டி கூட கிடையாது. என்ன சொல்றீங்க, அப்படியா? அவங்க 2 பேரும் உண்மையான ரிலேஷன் நினைச்சேன் நானு. உண்மையான ரிலேஷன் இல்லைன்னா என்னதாமா, அவங்க அவனுக்காக எல்லாமே பண்ணாங்க. அதுவும் அவங்க அம்மா வந்துட்டு வில்லேஜுக்கு வர டைம்ல அவங்க அம்மாவுக்குன்னு யாருமே கிடையாது. அப்ப இந்த பாட்டி தான் வந்து அவங்க அம்மாவை பாத்துக்கிட்டாங்க. அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் இவனை பாத்துக்கிட்டாங்க. அப்பனா இவங்க 2 பேரும் உண்மையிலேயே பிளட் ரிலேஷன் தானே. இந்த மாதிரி பாட்டி அவனுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க. அப்படி இருக்க டைம்ல தான் கடைசியில் அவனோட மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி பாட்டிக்கு உடம்பு சரியாம போயிடுச்சு. காசு தேவைப்பட்ட நிலைமை. கோச்சிங்க்கும் காசு இல்லை, அதே மாதிரி அவனுக்கு காம்படிஷன் போகணும் காசு இல்லை, பாட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணவும் காசு இல்லை. காசு இல்லாத டைம்ல அவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலதப்போ வந்ததுதான் அந்த கேங்ஸ்டர். ஸோ கடைசியில அந்த கேங்ஸ்டர் அவனை மாத்திட்டாங்க. அவன் அதுல வேணும்னு இருக்கணும்னு இருக்கல, ஆசைப்பட்டு சுத்தமா இருந்ததே கிடையாது. அவனை வந்துட்டு தள்ளிட்டாங்க அந்த கேங்ஸ்டரா. ஆனா இப்ப பாரு, அவன் நம்ம கூட வந்துட்டான். ஏன்னா அவனுக்கு அங்க இருக்க பிடிக்கலான்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட ஒரு விஷயம் தான் கேட்பேன். அவன் ஆல்ரெடி அவன் மனசளவுல உடஞ்சு போன பையன், அவன் மனசை இன்னும் உடைச்சிடாத அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவருக்கு ஏதோ கால் வருமா, இவங்க எடுப்பு அந்த இடத்துல ஓடி போய் பார்ப்பாங்க. பார்த்தே வந்து அடி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருப்பாரு. ஒருத்தர் வந்துட்டு சரி இவனால நல்லா கேளுங்க 4 வார்த்தை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பாரு. டி எவ்வளவு தெரிந்தவன் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்க கோச் போயிட்டு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவனே பார்த்துட்டே இருப்பா. அவன் வந்து எதுவுமே பண்ணாம சைலண்டாவே இருப்பானா. வெளியே வந்துட்டு டே நீ கேங்ஸ்டர்னு ஊர் எல்லாமே சொல்றாங்க, நீ பாக்ஸிங்ல இருக்க, 2 அடி அடிச்சிருந்தா அவன் கீழே விழுந்திருப்பான், அவன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்து நின்று இருக்க, ஏன் அடி வாங்கின? அது நான் ஒருத்தவங்க கிட்ட ப்ராமிஸ் பண்ண, இனிமேல் வந்து ரிங்கை தவிர வேற எங்கேயுமே அடிக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லுவாரு. பார்த்தா வந்து நேற்று இவகிட்ட தான் ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. நான் இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ப்ராமிஸ் பண்றேன், நான் கேங்ஸ்டரா இருந்தேதான், ஆனா இனிமேல் இருந்து ரிங்ல மட்டும்தான் ஒருத்தனை அடிப்பேன், வெளியே எவனையுமே நான் அடிக்கவே மாட்டேன் அப்படி சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சுட்டு இவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கிட்டு இருக்கும். இங்க பாரு, நான் உன்னை வந்து தேவையில்லாம சண்டைக்கு போக கூடாதுன்னு சொன்னனே தவிர இந்த மாதிரி கண்டவெல்லாம் ஒன்னு அடிப்பான் அது வாங்கிட்டு வாடான்னு சொல்லல. அப்படியே அவர் ஹக் பண்ணிட்டு எனக்கு இப்ப புரியுது நான் ஏன் உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு, நீ கேங்ஸ்டரா இருந்தும் நான் ஏன் லவ் பண்ணேன்னு எனக்கு இப்பதான் புரியுது அப்படி சொல்லிட்டு அப்படியே அழுதுட்டே இருப்பா. இவருக்கு கையில அடிபட்டிருக்கும், ஆனாலும் அந்த கையை வச்சு அழுது தாங்க முடியாம அவளுக்கு வந்து தட்டி கொடுத்துட்டு இருப்பாரு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க கைஸ். இதுல இருக்க நம்ம ஹீரோ வந்துட்டு பயங்கரமான கிரீன் ஃபிளாகா இருக்காரு. அதாவது நம்ம ஹீரோயின் கிட்ட சொன்ன ஒரு விஷயத்த வந்துட்டு கொஞ்சம் கூட மீற மாட்டாரு. அதை அப்படியே ப்ராமிஸ் மாதிரி எடுத்துக்கிட்டு அதே தான் செய்யறாரு. ஸோ இந்த எபிசோட்ஸ் எப்படி இருக்கு, இந்த டிராமா எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நாளைக்கு பார்க்கலாம் வேற எபிசோட். அது தென் ஸ்டே டியூட்.